பெங்களூர் புகழேந்தியை நீங்க கணக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எதுவும் சொல்லியிருக்காரு, சி வி சண்முகத்தை போர்க்குடி தூக்க போறாருங்கிறாரு அவர். ஏதோ பொன்னையன் அட்வைஸ் பண்றாரு எல்லாரும் சேரணுங்கிறாரு அவர். அதாவது அதாவது முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்குங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் பழனியில் இருக்கிற பழனிசாமி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி முழுவதுமா நான் சரணாகதி அடையிறேன்னா சொல்ல முடியும். அதுக்கு அப்படி போற வழியில இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போவாருங்க. நான் கண்ணனுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கண்ணனுடைய கருத்துல உடன்படுற குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் மீண்டும் அதிமுக போயிடக்கூடாது அப்படிங்கறது 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி சசிகலாவுடைய கைக்கு அந்த குடும்ப ஆதிக்கத்துல அந்த கட்சி போயிடக்கூடாதோ அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவருடைய முதல் 2வது மகன் எம்பி, மகன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல அவருடைய தம்பி, இந்த மாதிரி குடும்ப அரசியல் செய்த தேனி பன்னீர்செல்வம் என்ற முன்னாள் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தோட குடும்ப ஆதிக்கத்தில் அதிமுக போயிடக்கூடாதுன்னா அதிமுக பொதுக்குழு ஏகமனதா செஞ்ச துரோகத்தெல்லாம் கணக்குல எடுத்து தூக்கி வெளியேறியது. அதனால சசிகலாங்கிற குடும்ப ஆதிக்கத்துக்கு அதிமுக போகக்கூடாது. இந்த கட்சியை காப்பாத்தின சாமி எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் என்ற இன்னொரு குடும்ப நபரின் கீழ் இந்த கட்சி போயிடக்கூடாதுன்னு அதிமுக காத்தின சாமி எடப்பாடி. கண்ணன் பதில் சொல்லுங்க, நான் மற்றவங்கள்ட்டையும் போனோம். அதை தாண்டி உங்க அமைப்பிலே பிரச்சனை இருக்கு போல இருக்கே. திரு புகழேந்தி சொல்றாரு நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், கூப்பா கிருஷ்ணன் நினைக்கிறாரு, ஜெயஸ்ரீ பிரபாகர் நினைக்கிறாருன்னு ஆதங்கமா கொட்டி தீக்கிறாரு. ஜெயஸ்ரீ பிரபாகரனோ கூப்பா கிருஷ்ணனோ அண்ணன் புகழேந்தியோ என்ன நினைச்சாங்க? இந்த கட்சி ஒன்றிணையணும், ஒற்றுமைப்படணும், இன்னும் வலுவா இருக்கணும், வலுவான கட்சியா மாறணும் நினைக்கிறாங்க. பழனிசாமி மாதிரி, சிலுவம்பாளையம் பழனிசாமி மாதிரி இந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, தொடர் தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல, நான் மட்டும் பதவியில இருந்தா போதும், மற்றவங்க யாருமே பதவியில இருக்க கூடாது, யாரெல்லாம் இந்த கட்சிக்கு விசுவாசமா தப்புன்னு எல்லாம் தப்புங்கிறாரு. எல்லாரையும் வேற கூட்டி சேர்த்துக்கிறாரு. யார எல்லாரையும் வேற கூட்டி சேர்த்துக்கிறாரு. நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறோங்கிறாரு. பன்னீர்செல்வம் பண்ணதெல்லாம் தப்புங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் அந்த ஒரு 14 தொகுதியில நின்னுக்கணும், 14 வேட்பாளர்களை போட்டிருக்கணுங்கிற மாதிரி அவர் ஆதங்கத்தை சொல்றாரு. அண்ணாமலைக்கு அடிபணிறாருங்கிறாரு. அவருடைய உணர்வுகளுக்கெல்லாம் நாம உணர்ச்சி வசப்பட முடியாது கரி, அது நம்ம வேலையும் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஏற்படும். பாருங்க, உங்க ஆட்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, வேலுமணியோ செங்கோட்டையனோ உணர்ச்சி வசப்படாம தலைமைக்கு கீழே இருக்கிறாங்க. அதாவது இவர் உணர்ச்சி வசப்பட்டதை பட்டவர்த்தனமா மீடியாவுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அவங்க உணர்ச்சி வசப்பட்டதை பட்டவர்த்தனமா தெரியல. மணிகண்டன் திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. மத்தவங்கள்ட்ட இல்லைங்க, இருந்ததே 4 டயரு, அதுல ஒரு டயர் புடுங்கிட்டு போயிடுச்சு. கூப்பா கிருஷ்ணன் எங்கெங்க போயிட்டாரு இத்தனை நாள்? வேலுமணி எங்கேன்னு கேட்டாங்களே. வேலுமணி இன்னைக்கு மணிமணியா வந்து மீடியாவுக்கு முன்னாடி சொல்லிட்டு என் தளபதி என் சாமி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார. அண்ணன் கூப்பா கீ எங்கே போனார்? அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் எங்கே போனார்? பலாப்பழம் பன்ருட்டி எங்கே போயிட்டு? நீங்க உங்க பலாப்பழம் பழுக்க போறது இல்ல, பலாப்பழம் எந்த காலத்திலயும் புளித்துதான் போகுது, அது வேற. ஆனால் மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த மாதிரி இவங்கள ஒரு அம்மா பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லி கேஸ் போட்டுட்டு அழிஞ்சிட்டு இருக்குது. ஒருமையில பேசாதீங்க, வார்த்தைகளை கவனமா இருக்க, மரியாதையோட கண்ணியத்தோட எல்லாரையுமே நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிட்டு இல்லாத ஊருக்கு இவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாத கூட்டத்தில் அசைக்க முடியாத தலைவரா இவரு ஒரு பக்கம் திரும்பி இவங்க பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு ஏங்க இவங்களை சேர்த்தனா இந்த 2 பேர்த்தையும் சேர்த்தனா அதிமுக 2 ஓட்டு வருங்க. நான் ஒத்துக்கிறேங்க, பன்னீர்செல்வம் ஓட்டு 1 வரும், அந்த அம்மாவோட ஓட்டு 2 ஓட்டு வரும். 2 கோடி ஓட்டு போயிருமே இரட்டலை விட்டு. 20 செகண்ட்ஸ் நான் பிறகு மற்றவங்கள்ட்ட போறேன். நான் பட்ட வர்த்தனமா ஒரு சவால் விடுறேன் மணிகண்டனுக்கு. உண்மையிலே மணிகண்டன் சிலுவம்பாளையம் பழனிசாமி மாதிரி மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, இவ்வளவு வாய்களையே பேசுறதெல்லாம் நடைமுறையில நடக்கிறதா இருந்தா 2 கோடி பேருன்னு சொல்றாரு பழனிசாமி. சொல்றது 2 கோடியே 6 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றேன் 2 கோடி 6 லட்சம் வேண்டாம். புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்த மாதிரி 1 கோடியே 65 லட்சம் வாக்குங்கிறது சராசரியா அதிமுகவுக்கு விழுந்துச்சு. இந்த 1 கோடியே 65 லட்சம் வாக்குகள் வேண்டாம், 1.5 கோடி வாக்கு வாங்கிட்டா பழனிசாமிய தலைவன் ஒத்துக்கிடுவோம். இல்லன்னா பழனிசாமி தருதலன்னு ஒத்துக்கிட்டு எதிர்கட்சி தலைவரை பத்தி கண்ணியமா பேச
நீ வாய மூடு. இல்ல ஒருமையில பேசக்கூடாது. ஆல் ஆர் மை கெஸ். நீ வாய மூடு. இல்ல எல்லாரும் கவனமா இருங்க. ஆள் இல்லாத கால் இல்லாத நிழல் இல்லாத அரசியல் பச்சோந்தி பன்னீர்செல்வம். இல்ல அரசியல் கொலை both of them off the screen. Dr. Sumant on screen. Okay. இல்ல no கடுமையான கண்டனங்கள். வார்த்தைகள கவனமா இருங்க. வார்த்தைகள ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்டர் சுமந்த் வணக்கம். இப்ப இந்த மாதிரி வந்து நெருப்பில்லாம புகையுமான்னு ஒரு பக்கம் சிலர் கேட்கறாங்க. இல்ல இது வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்குறாங்கன்னு. இஸ் ஆல் வெல் இன் ஏடிஎம்கே. ஹரி, முதல்ல இந்த டாபிக்கை மீண்டும் தமிழ் மீடியா டிபேட் உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாத காலம் ஒரு காலகட்டத்துல ஓபிஎஸ் இபிஎஸ்னே அப்படியே இந்த டிபேட் உலகத்துல அதுதான் வந்து நம்பர் 1 டாபிக்கா இருந்தது. இன்று அது மீண்டும் வந்திருக்குன்னா அது நிஜமாவே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் எனிஹவ், இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வரும் வரை எதுவும் நடக்க போவதில்லை. தேர்தல் முடிவுகளை பொறுத்து அஇஅதிமுக என்ற கட்சி 25% அதற்கு கூடுதலாகவோ வாக்குகளை பெற்றால் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை, அண்ட் ஐ டோன்ட் திங்க் அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் ஒருவேளை 20% கீழே வாக்குகளை பெற்று பாஜக அணிக்கு விட பின்தங்கி 3வது இடத்துக்கு பெரும்பாலான இடத்தில் ஒருவேளை அதிமுக சென்றால், அது நடக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் ஒருவேளை அவ்வாறு நடந்தால் அப்பொழுது திரு எடப்பாடியினுடைய தலைமை மீது கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படும். அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நெருக்கமா வாக்கு சதவீதம் வாங்கினாலோ இல்ல பிஜேபிக்கு குறைவா ஏடிஎம்கே அணி வாக்கு பெற்றாலோ அப்போ இந்த பிரச்சனைகள் எழலாம்னு நினைக்கிறேன். இப்ப இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா ஒரு 10 தொகுதிகள்ல சுமார் பாஜக வேட்பாளர்கள், பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 2வது இடத்துக்கு வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 தொகுதிகளோ 27, 28 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தான் 2வது இடத்தில் வருவாரா என்று எதிர்பார்க்கும். ஒருவேளை அது மாறி பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 25 இடத்தில் 2வது இடத்துக்கு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்படும் திரு எடப்பாடியுடைய தலைமை. அது நடக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஐ எம் ஜஸ்ட் சேயிங், அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு ஒரு மோசமான தேர்தல் முடிவு வந்தாலே தவிர ஒரு பெரிய இது எத்தனை இடங்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் 25% ஆர் அபவ் அண்ட் பாஜக கூட்டணியை விட கணிசமான சதவீதம் கூடுதலாக கணிசமான பெரும்பாலான இடங்களில் 2வது இடம் கிடைத்தால் அதிமுகவில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சம ஸ்ட்ரென்த்ல இன்னைக்கு எல்லாமே ஹைபோதசிஸ் தான். இன்னைக்கு பிஜேபி அதிமுகவும் சம ஸ்ட்ரென்த்ல இருந்தாலும் கூட சேலஞ்ச் ஆகலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, சம ஸ்ட்ரென்த்ல 22%, 24% இல்ல, அந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி வந்தால் அதுவும் வராது என்றுதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதிமுக 26, 28% வாக்குகளை பெறுவார்கள் அல்லது 30% வாக்குகளை பெறுவார்கள். பாஜக கூட்டணி ஒரு 15 17, 18% வாக்குகள். அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அதிமுகவில் எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு 24, அவங்களுக்கு 22, 23 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக பாஜக அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை குறிவைக்கும், அவர்களை இழுக்க. அதுவும் அந்த பிரஷர் வந்து எக்ஸ்டர்னலா மவுண்ட் ஆகணும், உள்ளேந்து இம்ப்ளோட் ஆகாது, வெளியிலேந்து அதுக்கான முயற்சி நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும்ல. இப்போ வெளியில யாராவது ஒருத்தர் ஒரு அழைப்பு கொடுத்தால் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, நான் அங்க போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் பாஜக மத்தியில ஆட்சியில் மீண்டும் வந்தால் இன்னும் 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி தான் தொடரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த ஆப்ஷனை இந்த பிரச்சனைக்கும் இல்ல ஏதாவது ஒரு ரிவோல்ட் இருக்குமானால் இந்த நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா பாஜக நெருக்கமாவோ இல்ல பாஜக குறைவாவோ அந்த சூழல அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா பிஜேபி அதை இன்ஸ்டிகேட் பண்ணணும்னு கருதுறீங்க? பிஜேபி இன்ஸ்டிகேட் பண்ணாதான் அது நடக்கும். ஏன்னா வெறும ரேண்டமா அதிமுக விட்டுட்டு பெரும் எண்ணிக்கையில திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா திமுக ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல். அதனால எங்க போவாங்க?
இப்போ அரசியலில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அங்க ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்க போவீங்க. ஓகே, சோ அதற்கு பாஜக ஒத்துழைத்தால். ஆனால் இதுல எல்லாத்திலயுமே ஒரு குக்கி இருக்கிறது. என்ன? இன்றைய சூழலில் திமுக அரசு மீது அதிருப்தி இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்க போகிறது என்பது இந்த தேர்தலில் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த வெற்றி திமுகவுக்காக போடப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஓட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு ஸ்பிளிட் ஆப்போசிஷன்னாலேயும் பாஜக மீது இருக்கக்கூடிய தொடரும் அதிருப்தினால ஏற்படக்கூடிய வாக்குகள். அதனால அதிமுக ஒரு 30% வாக்குகளை பெற்றால் நிச்சயமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை அவர்கள் திமுகவை தோற்கடித்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை தொண்டர்களிடையேயும் தலைவர்களிடையேயும் வந்துவிட்டால் நிச்சயமாக எந்த ஒரு பெரிய ஒரு சரிவும் ஏற்படாது. ஓகே, திரு கேசிபி டாக்டர் சுமந்தோட அனாலிசிஸ்ல உடன்படுறீங்களா? உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ். அவர் சுமந்த் சொல்றதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அதாவது திமுக எப்படி இருந்தாலும் 50% பக்கமா அந்த வாக்குகளை பெற்று விடுவார்கள். அவர் சுமந்த் சொல்ற கணக்குல அதிமுக 30% எடுத்துக்கிட்டா கூட, பாஜக 15% எடுத்துக்கிட்டா கூட, சீமான் போன்றவர்கள் ஒரு 5-6% எடுத்துக்கிட்டா கூட, திமுக 45க்கு மேல 50க்கு உள்ள அந்த அளவுக்கு வாக்கு சதவீதங்கள் பெறுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.